ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. நேரடி நேர்காணல், அதாவது வாக்கிங் டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் நடக்குது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி அப் டு 30,000 வரையும் இருக்குது. என்னென்ன எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் வாக்கிங் டிரைவ் போகிறப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ப்ளஸ் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. தேவையான ஆவணங்களோட ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாமே சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான். உங்கள் பேர், அப்பா பேர், அப்புறம் நீங்கள் என்ன கேட்டகிரி, நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசி அப்படிங்கிறது தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் என்ன, ஆதார் நம்பர், இது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ப்ளஸ் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினலே நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ரெனுமரேஷன் பாருங்கள். உங்களுக்கு 30,000 per month வரையும் உங்களுக்கான சிடிசி இருக்கும். ஓகே, டெய்லி அலவன்ஸ் 350 per day. அப்புறம் லாட்ஜிங் சார்ஜஸ் இருக்குது. இன்கேஸ் அவுட் ஸ்டேஷன் அப்படின்னா நைட் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா. அப்புறம் நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ், அதாவது நேஷ்னல் ஹாலிடே அப்போது உங்களுக்கு per day 384 அப்படிங்கிறது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பாருங்கள். இன்கேஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆனால் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ரயில்வேல நிறைய கேட்ரிங் யூனிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்தே பாரத் ரயில், அப்புறம் மெயில் ட்ரெயின்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சூப்பர்விஷன் அண்டு மானிட்டரிங் ஆஃப் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் உங்களோட பிரதான மேஜர் ரோலாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் தான் இன்கேஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆனால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வாக்கிங் டிரைவ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஐஆர்சிடிசியில் ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் அப்படிங்கிற ரோலுக்கு. ஓகே, ஸோ இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. இனிஷியலாக ஒரு 2 year வரையும் இருக்கும். அதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1 year, ஸோ ஆல்மோஸ்ட் 3 years வரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தேடிக்க வேண்டியது தான். ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் 84 ஆப்பர்ச்சுனிட்டி, வாக்கிங் டிரைவ் தான். சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயசு வரை இருக்கிற பொது பிரிவினர் நீங்கள் தகுதி. எஸ்சி எஸ்டினா +5 years எடுத்துக்கோங்க, 32. ஓபிசினா +3 years எடுத்துக்கோங்க, 30 வயது வரை இந்த வாக்கிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கல்வி தகுதி பாருங்கள். பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா பிபிஆர் எம்பிஏ கிளினரி ஆர்ட்ஸில் முடிச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இந்த மாதிரி ஒரு 4 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜான தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம். இங்கிலீஷில் நல்ல பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்ட் டு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. இன்டர்வியூ அப்போ நீங்கள் கொண்டு போகணும். ஒரிஜினல் ப்ளஸ் ஒன் செட் ஆஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே அட்டஸ்டட் வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ அட்டஸ்டட் இன் த சென்ஸ் நீங்கள் ஒரு நோட்ரி பப்ளிக் வக்கீல் இல்லை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், இந்த மாதிரி க்ரீன் இங்கில் சைன் பண்ண ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யார்ட்டையாவது நீங்கள் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், நோட்ரி பப்ளிக் அவங்கள்ட்ட. ஸோ ரெனுமரேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பற்றி சொல்லியிருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு வாக்கின் எப்போ நடக்குது அப்படின்னா கம்மிங் April 25, 27, 28 இந்த 3 daysல இந்த அட்ரஸில் நடக்குது. காலைல 10:30 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிடணும். அதே மாதிரி இந்த இன்டர்வியூக்கு வரப்போ நீங்கள் உங்களோட ஸ்டே, ஃபுட் எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபர்தராக இந்த பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே.
ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரயில்வேவோட ஐஆர்சிடிசிலேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க, மெயினாக அந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க ஒரு ட்ரை நீங்கள் கொடுத்து பார்க்குறது அப்படின்னா கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா டீசெண்டான சேலரி, அது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லைனா வேற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் நிறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை. டாட்டா.